ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன விழா பார்க்க போகிறோம் அப்படின்னா பூ கட்டுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பூ கட்டுறது நான் எப்படி கட்டுறதுன்னு கட்டி காட்டுறேன். ரெண்டாவது வந்து உங்களுக்கு என்ன பூவெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஜாதி முல்லை பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும். மல்லிகைப்பூவிலே குண்டு மல்லி, அடுக்கு மல்லி, அதுக்கப்புறமேட்டு வெறும் மல்லிகைப்பூ இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து மல்லிகைப்பூ பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து அடுக்கு மல்லி. இந்த பாக்கெட் வந்து 20 ரூபா. இது அடுக்கு மல்லி. இதுலேயே வந்து வெறும் மல்லியும் இருக்குது. மல்லிகைப்பூ வந்து வாங்குறது இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சி சம்பளத்தில் வாங்கினேன். அதுவும் வேணும்னா உங்களுக்கு வந்து விலாக் போட சொன்னிங்கன்னா மல்லிகைப்பூ வந்து எப்படி பார்த்து வாங்குறது, குண்டு மல்லி எப்படி இருக்கும், சாதா மல்லி எப்படிலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத அதையும் வந்து காட்டுறேன். அது வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் விலாக் சொல்லுங்கள், நான் வந்து அதையும் போடுறேன். சரி வாங்க இப்போ போய் எப்படி கட்டுறலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பூ பாக்கெட் வந்து கொட்டிடலாம். கீழே கொட்டி இதுதான் வந்து அடுக்கு மல்லி. இதில் வந்து எப்படி இருக்கு அடுக்கு மல்லின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது இந்த மாதிரி குண்டு குண்டா இருக்கும். இந்த மாதிரி குண்டு குண்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு நூல் எடுத்துருக்கோம். நூலில் இந்த மாதிரி ஒரு நாட்டு ஒன்று போட்டுக்கணும், ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கணும். போட்டுட்டு கீழே ஒரு பூ, நூலுக்கு கீழே ஒரு பூ, மேலே ஒரு பூ, ரெண்டையும் ஒட்டின மாதிரி இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு அப்புறம் கையில் இப்படி 2 சுற்று சுற்றிட்டு இப்படி போட்டு இழுத்தோம் அப்படின்னோம்னா அழகாக வந்து நம்மளுக்கு பூ நின்றுடும். இங்கே பாருங்கள், எவ்வளோதான் நீங்கள் இது பண்ணாலும் ஆட்டினாலும் கொட்டாது. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இருங்க, நான் வந்து எல்லா பூவும் கட்டிட்டு எப்படி நல்லா குண்டா அடுக்காக வந்து கட்டியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம வந்து நல்லா அழகாக கட்டிட்டோம். பாருங்கள் எப்படி நல்லா குண்டு குண்டா இருக்குன்னு. இது வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். நம்ம 1 முழம் 1.5 முழம் வந்திருக்கு. இப்போ இது வாங்க போனோம் அப்படின்னா வந்து எப்படியும் ஒரு 40 ரூபாயாவது சொல்லுவாங்க. ஆனால் இந்த பூவோட விலை வந்து 20 ரூபா தான். இப்படிதான் நம்ம வந்து வாங்கி கட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதாகும். பூ நிறைய கிடைக்கும், காசும் கம்மியா இருக்கும். ஸோ நீங்களா வாங்கி உதிரியா கட்டுவீங்களா இல்லை கட்டின பூ தான் வாங்கி வைப்பீங்களா? உங்களுக்கு கட்ட தெரியுமா தெரியாதா அப்படின்றத ஃபுல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.